உரையாடல் பாணியில இது ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போகிறாள். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்டார்கள், வெளியில நிக்கிறவங்கலாம் அப்ப பக்தியோட ஆமாமா நாங்க தான் வாயாடின்னு ஒத்துக்க கூடாதா? அப்ப ஒத்துக்கிட்ட பிறகாவது மன்னிப்பு கேட்க கூடாதா? அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இருக்க வேண்டாமா? அப்படி வியாக்கியானத்துல ஒரு வரி எழுதினார்கள், உலகத்துல உத்தம அதிகாரிகள் பல பேர் கிடைப்பது அரிது, 1-2 பேர் தான் கிடைப்பாங்க. சரி, தவறை ஒத்துக்கிறதுலயே எத்தனை வகை? முதல் விஷயம், செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பார்கள், இது முதல் வகை. 2, சிரமப்பட்டு ஒப்புக்கொள்வார்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு இது தப்புங்கிறத ஒத்துக்கொள்வார்கள். 3, முதல்ல சொன்னதுக்கெல்லாம் பிறகு மறுக்காமல் அதை ஒப்புக்கொண்டு விடுவார்கள். அப்புறம் இதெல்லாம் தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிறது, தப்பே செய்யவில்லை அவங்க ஒத்துக்கிறது கஷ்டப்படுவாங்களா இல்லையா? நான் செய்யலையே நான் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? செய்யாத ஒன்றை ஒப்புக்கொள்வது என்பது மிக 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 உயர்ந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலை. இதை இந்த பெண் ஏற்றுக்கொள்கிறாள், நானே தான் ஆயிடுக அப்படி. இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சொல்வார்கள், இப்போ ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிற ஒருவர் ரொம்ப பணிவா அடியேன் அறிவு குறைந்தவன் சொல்லி பணிவா ஆரம்பிப்பார். கீழேந்து ஒருத்தர் எழுச்சி ஆமாம் சுவாமி உமக்கு அறிவு கம்மின்னு மட்டும் சொல்லி பார்க்கட்டுமே, கேட்கிறவருடைய கோபம் எங்க போய் நிற்கும்? அதாவது உபதேச அளவில் இருக்கக்கூடாது, அனுஷ்டான ரூபத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு உள்ள இருக்கிற பெண் அடையாளம். அதனால் இந்த பாடல் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று எழுதுவார்கள். அப்புறம் உடனே வாசல் இருக்கிறவங்க ஆரம்பிச்சாங்க, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடை. இப்ப மறுபடியும் சீன்றாங்க. அவ பணிஞ்சு போனதுக்கு அப்புறமும் உள்ள இருக்கிறவள் பணிந்த பிறகும் கூட என்ன வெறும் வாய்ப்பேச்சா, வா வெளியில வா உனக்கென்ன வேறுடைய, நீ என்ன தனியா அனுபவிக்கிறியா அப்படின்னு. எதுக்காக மறுபடியும் சீன்றாங்க? அவ தான் பணிஞ்சு போயிட்டாளே அப்படின்னு. இவன் நிஜமாவே பணிஞ்சுட்டாளா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவன் நிஜமாவே பணிஞ்சுட்டான். அதுல தோற்று போகிறா பாருங்க. ஒரு வார்த்தை எழுதுவார்கள், தோற்றவர்கள் வென்றார்கள் என்று பொருள். சாரி அப்படின்னு சொல்றது உதட்டிலேருந்து வரக்கூடாது, உள்ளத்திலேருந்து வரணும். அப்படி ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைமை என்று கேட்டபோது கூட என்ன கேட்டா, எல்லாரும் வந்தாரோ எல்லாரும் போந்தாரோ எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஏன் எல்லாருமா சேர்ந்து போகிற சம்பந்தம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் எழுதுவார்கள். கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார், பார்வை இழந்ததுக்கு பிறகு அங்க வாசல் இருக்கிறவன் சொல்றான், ராமானுஜரோடு சம்பந்தப்பட்டவர்கள் உள்ள போக முடியாது, நீர் போகக்கூடாது அப்படின்னு. அப்ப இன்னொரு காவலன் சொன்னானா, நீர் நல்லவர், விரோதிகள் இல்லாதவர், பரவாயில்ல நீர் போய் பெருமாளை தரிசனம் பண்ணும் அப்படின்னு. அப்ப கூரத்தாழ்வான் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆச்சாரிய சம்பந்தம் அறுத்து கொண்டு பகவத் சம்பந்தமா நமக்கு வேண்டாம். என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை விட்டுட்டு போய் நான் பகவத் சம்பந்தம் கொண்டாடணுமா? வேண்டியதில்லை அப்படின்னு. இந்த உரையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் போந்தாரா, எல்லாரும் வந்துட்டாங்களா, யாரும் விட்டு போலையே. உண்மையான ரிலிஜன் எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துல சமயத்தின் உண்மை லட்சணத்தை வெளிப்படுத்தினார்கள். வல்லானை கொன்றானை, வல் பிளஸ் ஆனை, மிக கொடூரமாக வந்த குவாலய பீடம் என்ற யானையை கொன்றவனை, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எதிரிகளுடைய எதிரித்தன்மையை அழிப்பவனை அல்லது எதிரிகளையே அழிப்பவனை, மாற்றாரை மாற்றார்னா எதிரிகள், மாற்றழிக்க வல்லானை. வல்லானைனா இது ஆண்பால், முதல் வல் பிளஸ் ஆனை அது யானையை குறிப்பது. மாயனை பாடேலோர் எம்பாவாய், மாயத்தில் வல்லவனை பாடுவோம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. 14ஆம் பாட்டு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான், செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் தெருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். நேற்று முன்னதாக எழுந்து எங்களையெல்லாம் எழுப்புவதாக வாய்கிழியச் சொன்ன பெண்ணே, அதையெல்லாம் மறந்துவிட்டு உறங்குகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? பேச்சு மட்டும் பிரமாதமாக இருக்கிறதே. உன் வீட்டு புழக்கடை தோட்டத்தில் உள்ள சிறுகுளத்தில் செங்கழுநீர் மலர்கள் பூக்கத் தொடங்கிவிட்டன. ஆம்பல் மலர்கள் வாய்மூடிக் கொள்கின்றன. செங்கற்பொடியாலே காவி நிறமாக்கப்பட்ட ஆடையுடன் தூய்மையான வெள்ள பற்களை கொண்ட துறவிகள் தங்கள் திருக்கோயில்களின் வழிபாட்டிற்காக செல்லுகிறார்கள். விடிந்து விட்டது என்பது இப்போதாவது உனக்கு தெரிகிறதா? சங்கையும் சக்கரத்தையும் ஏந்திய நீண்ட கரங்களை உடைய, தாமரை போன்ற கண்களுடைய திருமாலை பாடுவதற்கு எங்கள் குழுவில் நீயும் வந்து சேர்ந்து கொள் வா என்று அழைக்கிறார்கள்.
இதில் எழுப்பப்படுகிற பெண் 3 விடிகள் உடையவள். அவளை 3 வார்த்தைகளாலே அழைக்கிறார்கள். நங்காய், நாணாதாய், நாவுடையாய். எல்லாமே ஒரு மோனை. நங்காய் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் பூரணமானவள் என்று, முழுமையானவள் என்று பொருள். தமிழிலே நம்பி என்ற சொல் பூரணரை குறிக்கும். அதுபோல் நங்கை என்ற சொல் பூரணமான தன்மையுடைய பெண்ணை குறிக்கும். நீ நங்கை நல்லாள். உங்களை எழுப்புகிறேன் என்றதால் நாவுடையாய், நல்ல நீளமா பேசுகிறாய். ஆனால் எழுப்பாமல் உறங்குவதால் நீ வெட்கங்கெட்டவள், நாணாதாய். நாவுடையாய், நல்ல பேச்சு மட்டும் பேச தெரிந்து வைத்திருக்கிறார். திருவள்ளுவர் சொல்கிறார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொன்ன வண்ணம் செய்வது ரொம்ப கஷ்டம். நான் நாளைக்கு உங்களை எழுப்புகிறேன் என்று நேற்று சொன்னவள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறாள் என்றால் என்ன பொருள்? அதாவது மனிதர்கள் உயர வேண்டும் என்று நினைப்பார்கள், எண்ணம் அவர்களுக்கு தோன்றிவிடும், எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுவார்கள், நிறைவேற்றுவதற்கு கஷ்டப்படுவார்கள். இந்த தமஸ் என்கிற தமோ குணம் இருப்பதாலே மனிதர்கள் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். எல்லார்ட்டையும் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்ற முடியாதபடி அவர்களுக்கு ஆகிவிடும். இப்படி சொன்ன உடனே அந்த பெண் உள்ள இருக்கிறவள் பொழுது விடிந்தது என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்பாள் அல்லவா? இவர்கள் கொஞ்சம் கோபமாக பேசுகிறார்கள். போ, வீட்டு தோட்டத்தில் போய் பார். பேசுகிற போது தோழிகள் உங்க வீடு அப்படின்னு பிரிச்சாலே கோபமாக இருக்கிறார்கள்னு பொருள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். போய் பாரு, உங்க வீட்டு தோட்டம், அதுல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் பாரு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். நீங்க பழைய வாழ்க்கை இருக்கு பாருங்கள். வீடுலேயே ஒரு சின்ன குளம் இருக்கும். பின்பக்கம் போனா பின்னால் அந்த தோட்ட வெளியில ஒரு சின்ன குளம் இருக்கும். அதுல பூக்கள் பூத்து இருக்கும், மீன்கள் விளையாடி கொண்டு இருக்கும். இன்னைக்கும் கேரளாவில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு. வெஸ்ட் பெங்காலில் அது மாதிரி சில வீடுகள் உண்டு. எதற்காக சொல்ல வரேன்? இயற்கையோடு இயைந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு. அந்த இயற்கை வளமிக்க வாழ்வையெல்லாம் இழந்துட்டோம். யாழ்ப்பாணத்தில் உண்டு. ஒவ்வொரு வீட்டையும் பெரிய கிணறு இருக்கும், தோட்டம் இருக்கும், தனி வீடாகத்தான் இருப்பாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். உங்க வீட்டு தோட்டத்தில் போய் பாரு. நான் என்ன ஊருக்கெல்லாம் உன்னை வெளிப்படையா போய் பார்க்க சொல்லுகிறேன்னா, நீ உங்க வீட்டிலே போய் பாரு. செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினக்கான். அப்படி குளத்துல தண்ணீர் தேங்கி இருந்தா அங்க எல்லா செடி கொடிகளும் செழிப்பா இருக்கும். தண்ணீர் விடுவதை விட ஒரு குளம் மாதிரி தண்ணீர் தேங்கி இருந்து அதை சுற்றி செடிகள் இருந்தால் நல்ல வளமாக இருக்கும். அல்ல செங்கழு நீர் பூக்கள் இருக்கின்றனவே, அவையெல்லாம் வாய் நெகிழ்ந்து அவை மெல்ல அப்படி மலர தொடங்கி விட்டன. மலருதல், நெகிழ்தல், இழகுதல், தளருதல், இறங்குதல், எத்தனை அழகு இருக்கு. மலர் அப்படியே மெல்ல நெகிழ்ந்து கொண்டே வரும். ஆம்பல் மலர் இருக்கிறது, அது என்னன்னா சூரிய உதயம் ஆன உடனே அப்படியே மெல்ல கூம்ப தொடங்கிவிடும். அது இருளிலே மலரும், பகலிலே மூடிக்கொள்ளும். செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அதாவது காவியுடை தரித்த துறவிகள். அவர்கள் துணியை எப்படி காவியாக்குவார்கள்னா, செம்மண் கட்டி இருக்கு இல்லையா, செங்கல், நல்ல கல் மாதிரி, அந்த செம்மண் கட்டி எடுத்து பொடிச்சு அதை தண்ணீரில் கரைத்து அதில் வெள்ளை துணியை முக்கி தான் காவியாக அதை மாற்றுவார்கள். கூரைனா துணின்னு அர்த்தம். பொடியினால் தயாரிக்கப்பட்டது செங்கல் பொடி, சிவந்த செம்மண் கட்டி பொடியினாலே காவி. பழைய காலத்திலையும் பொங்கலுக்கு முன்பு எல்லார் வீட்லையும் காவியும் வெள்ளையும் அடிப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. காவி மண் அதை சுற்றி வீட்டில் அடித்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இதில் என்ன ஒரு குறிப்பு இருக்குன்னா, அந்த துறவிகளுக்கு பல்லு விளவிலேன்னு இருக்குன்னு. எதுக்காக இதை சொல்லணும்? பழைய மரபு எப்படின்னு கேட்டால், சமண துறவிகள் பல் விளக்க மாட்டார்கள். அவர்களுடைய பல் அமைப்பு வேறையா இருக்கும். சைவ வைணவ சன்னியாசிகள் பல் விளக்குவார்கள். அதனால வெண்பல் தவத்தவர், மைல்டு, அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகாக சட்டில் அப்படி சொல்லி கொண்டு போகிற ஒரு அழகு. இதை விட உடல் கூறு பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அதில் ஒரு குறிப்பு இருக்கு. மனித குல வரலாற்றிலேயே மனிதர்களை ரெண்டா பிரிக்கிறார்கள், வெள்ளைப்பல் வகையரா மஞ்சள் பகல் வகையரா அப்படின்னு. வேதத்தில், ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா, எங்கள் பல் மஞ்சள் நிறம் அடையாதபடி இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்வதா ருக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதா. எனவே வெள்ளைப்பல்லுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். சைவ வைணவ சன்னியாசிகள்னு சொல்லணும். ரொம்ப வலிந்து சில பேர் வைணவ சன்னியாசிகள் மட்டுமே என்று சொல்வார்கள். தங்கள் திருக்கோயிலுங்கிற வார்த்தை தான் நமக்கு அதை நல்ல பிரித்து கொடுக்கும். அவங்கவுங்க கோயிலை திறந்து வைக்கிறதுக்கு போறாங்க. தங்கள் திருக்கோயில், தங்களுடைய கோயில். சங்கிடுவான்னு சொன்னா சாவி போட்டு திறக்கணும், அதுக்கு சங்குன்னு பேர். சாவிக்கு சங்குன்னு பேர்.
இன்னொரு பொருள் கோயில் திறக்கிற போது சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு. மங்கள பொருளாக சங்கு ஊதுகிற வழக்கமும் உண்டு. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். கோயிலை திறப்பதற்காக போய்விட்டார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை முன்னாடி எழுப்புறேன்னு சொன்னியேம்மா, ஆனா இப்ப வெட்கம் இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே. அப்போ நானாதாய் நாவுடையாய், இந்த நாவுடையாய்ங்கிற சொல்லுக்கு எப்படி பொருள் சொல்வது? அதாவது நாவினுடைய பயனே என்ன என்பதை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சொன்னார். பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே. வடவரையை மத்தாக்கின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல்ல பஞ்சவர்க்கு தூது நடந்தானே ஏத்தாத நா என்ன நாவே, நாராயணா என்னாத நா என்ன நாவே. சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்லுகிறார், நாவினுடைய பயனே நாராயணனுடைய நாமத்தை சொல்லுவது என்று. அப்படி எங்களை எழுப்புறேன்னு பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கொடுக்கல, நீ கடவுள் திருநாமம் சொல்லுவதற்கு தான் உனக்கு நாக்கு கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய நாவை பயன்படுத்த வேண்டாத இடத்தில் பயன்படுத்திய குற்றமும் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தாத குற்றமுமாய் 2 குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறாயே, நியாயமா? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். நம்ம எப்படிப்பட்ட சங்கு கையில் ஏந்தி இருக்கிறான், அதெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்திலேருந்தே சொல்லுகிறானே, பகைவன் சங்காழியும் பால்வெண் சக்கரமும் தகைபெரு தாமரை கையில் ஏந்தி அப்படின்னு சங்கு சக்கரம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான். தடம் தோள்னா வலிமையான, கையில் புஜ பராக்கிரம, அவனுக்கு தோள்கள் அவ்வளோ வலிமையான தோள். அப்படிப்பட்டவன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். அவனுடைய கண்ணழகளை ஈடுபட வேண்டாமா? தாமரை போன்ற கண்கள் உடையவன் அல்லவா பங்கைய கண்ணன், தாமரையை ஒத்த கண்களை உடையவன். பெருமாளுக்கு தாமரை கண்ணன் பல காரணத்தினால பேர். தாமரை போல் சிவந்தது அந்த யோகத்துயில் இருக்கும்போது தாம் அரைக்கண்ணன், பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்கக்கூடிய தாம் அரைக்கண்ணோடு விளங்குகின்றவன். பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். திருப்பாணாழ்வார் அந்த பெருமாளுடைய திருக்கோலத்தை அனுபவிக்கிற போது, கரியவாகி புடைபயர்ந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள். அடாடாடா, அந்த கண்ணழகில் மயங்கி போய் பேசுகிறார். கரியவாகி புடை பெயர்ந்து, கண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான வர்ணனை பாருங்க. புடை பெயர் நல்ல அப்படி முட்டை கண் நல்ல மேலே நிற்கிறது. கரியவாகி புடை பெயர்ந்து மெளிர்ந்து, அந்த கண்ணிலேயே ஒரு ஒளி இருக்கணும், அப்படியே அதுலேருந்து ஒரு விதமான வெளிச்சம் புறப்படணும். செவ்வரி ஓடிய நீண்ட பெரிய கண்கள், அடேப்பா நீளமான கண்ணாவும் இருக்கணும். அவ்வளவு கண்ணழகு உடையவன் எம்பெருமான். பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய். நம்முடைய கண்ணின் பயன் அந்த கண்ணை கண்டு மகிழ்வது, நாவின் பயன் அவன் புகழ் பேசுவது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி தூக்கத்தில் என்ன சுகம் என்று படுத்திருக்கிறாய், எழுந்திரம்மா எழுந்திரு என்று எழுப்புவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. பதிமூன்றாவது பாடல். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான், போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ, பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். கண்ணழகு படைத்த பெண் ஒருத்தியை இப்பாசுரத்தால் எழுப்புகிறார்கள். மலரில் உள்ள வண்டுகள் போன்று அழகிய கண்களை உடையவளே, கொக்கு வேடத்தில் வாயை பிளந்து கண்ணனை விழுங்க எண்ணிய பகாசுரனை அவன் வாயை கிழித்து அழித்த கண்ணபெருமான், கொடியவனான ராவணரது தலைகளை அறுத்து அழித்த ராமபிரான், அவர்களது வீர வரலாறுகளை பாடிக்கொண்டு இளம்பெண்கள் எல்லோரும் பாவை நோன்புக்குரிய இடத்திற்கு எப்போதோ சென்று விட்டனர். வானத்திலேயோ குரு என்கிற கோள் மறைந்து சுக்கிரன் உதயமாகிவிட்டான். பட்சிகள் வீதியெல்லாம் பறந்து சப்திக்கின்றன. இந்த மார்கழி விடியல் விடியும் முன்பே உடல் நன்கு குளிரும்படி மடிவில் குடைந்து குடைந்து நீராட வேண்டாமா? இன்னும் படுக்கையில் சுருண்டு கிடக்கலாமா? நல்ல நாளும் அதுவுமாக இப்படி இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன தனிய அனுபவம்? உன் மனதில் உள்ள கள்ளத்தனத்தை விடுத்து எங்களோடு சேர்ந்து வா என்று அழைக்கிறார்கள். இதை ரசமாக அனுபவிக்கிறவர்கள் முதல் பாடலிலே மனத்துக்கினியான் என்று ராமனை பேசிவிட்டதால் இந்த ஆயர்பாடிக்குள்ளே ஒரு பெரிய விவாத கோலாகலம் ஏற்பட்டு விட்டதாம். அதாவது சர்ச்சை. அது யாரடா? அது
கண்ணனுடைய ஊரிலே வந்து ராமனுடைய கதையை பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று சில பேர், சில ஆயர்கள் கோபப்படவும், ஏன் அப்படி பேசக்கூடாதா என்று சில பேர் மறுபடியும் எதிர்ப்பக்கம் விவாதிக்கவும், ஒரு பட்டிமண்டபத்தை போலவே ஒரு விவாதம் அங்கு தொடங்கிவிட்டது என்று அனுபவிப்பார்கள். ஏனென்றால் இந்த பாடல் எப்படி வருகிறது? புள்ளின்வாய் கீண்டானி என்று கண்ணபெருமான் பகாசுரனை அழித்த கதையை சொல்லி, பிறகு பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே என்று ராமாவதார கதையையும் சேர்த்து பேசுகிறார்கள். அதை எப்படி சொல்லுகிறார்கள்? கண்ணனுடைய ஸ்தலத்தில் ராமனுடைய கதையா என்று ஒருவர் கேட்க, ஏன் முன்பு ராமனை பாடிய காலத்திலே நாம் கண்ணனை சேர்த்து பாடியது இல்லையா? அந்த காரணமாக வருக 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 இங்கே வாமன நம்பி வருக, கரிய குடல் செவ்வவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருக என்று ஆண்டாளே பாடியிருக்கிறாளே. எனவே ஆண்டாள் சிற்றில் சிதைத்தல் பாடுகிற காலத்தில் சீதவாய் அமுதம் உண்டாய் எங்கள் சிற்றில் சிதையேல் என்று பாடியிருக்கிறாளே. அந்த அனுபவத்தை எல்லாம் இங்கே குறிப்பிடுகிறார்கள். வருக வருக என்று ஆழ்வார் அனுபவித்ததையும், சிற்றில் சிதைக்காதே என்று ஆண்டாள் அனுபவித்ததையும் இந்த இடத்தில் மேற்கோளாக காட்டி, இந்த அயோத்தியிலே ராமபெருமானுடைய புகழை பேசுவது போல ஆயர்பாடியில் கண்ணன் புகழ்தான் பேச வேண்டும் என்ற கட்டாயமில்லை, இடம் மாறி பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லை என்று ஒப்பந்தமாயிற்று என்று இதை வேறு ஒரு கோணத்திலே பேசுவார்கள். தீவிர பற்று உடையவர்கள் எப்போதும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாதது. புள்ளின்வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, பறவை வடிவத்திலே வந்தவனை அவன் அழித்தவன். பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளாசுரன் வருவானை தான் கண்டு புள்ளிதுவென்று பொதுக்கோ வாய்க்கின்றான், அப்படியே வாய்க்கிண்டிட்டான், அப்படியே கிழித்து எறிந்து விட்டான். அப்படி அழித்த வரலாற்றை சொன்னவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானே என்று ராவணனை கொன்றதை பேசுகிறார்கள். இந்த எழுப்புகிற பெண்கள் இந்த பாடலை எல்லாம், கருத்தை எல்லாம் சொல்லி எழுப்புகிறார்கள். உரை கண்டவர்கள் கேட்டார்கள், பொல்லா அரக்கன் என்று ராவணனை குறிப்பிட்டால் நல்ல அரக்கன் உண்டோ? என்ன நயம் பாருங்கள். உண்டு, அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணனோ பொல்லா அரக்கன். அவனோடு பெரிதாக போர் செய்தார் என்று சொல்ல முடியாதான், கிள்ளி களைந்தார். தமிழில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ரொம்ப அலட்சியமாக நினைச்சா என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா என்று கேட்பார். அப்படி ராவனுடைய தலைகளை ராமன் கிள்ளினானான், கிள்ளி களைந்தானே. அதுக்கு வேற ஒரு பொருள் உண்டு. தன்முனைப்பு உள்ளவர்கள் பரமாத்மாவால் அழிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு 10 தலை ஒருவருக்கு உண்டு என்ற கதையை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட, பன்முகமாக ஆசை தலி விரித்து ஆடுகிற போது ஒரு முகமுடைய பரமாத்மா மனதை நாம் ஒருமுகப்படுத்தினால் நமக்கு உள்ளே இருக்கிற பன்முகம் அழிந்து போகும் என்று உருவகமாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பவர்களும் உண்டு. இப்படி ராவணனை அழித்த வரலாற்றை பேசி கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். இந்த நெல் பயிரிடுகிற இடத்துக்கு நெற்களம் என்று பெயர், அதுபோல் பாவையின் நோன்பு நோற்கிற இடத்துக்கு பாவைக்களம் என்று பெயர். யாருடைய புகழை பாடுகிறார்கள்? கீர்த்திமை பாடி, ராமன் கண்ணன் இருவருடைய புகழையும் பாடி, கீர்த்தி புகழை பாடி, பிள்ளைகள் எல்லோரும், சின்ன குழந்தைகளாகிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பாவைக்களம் புக்கார். அவங்கெல்லாம் நோன்பு நோக்கிற இடத்துக்கு போய்விட்டார்கள், நான் மட்டும் உனக்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், சீக்கிரம் வாடி என்பது போல் பேசுகிறார். இப்போது பொழுது வெடிந்து விட்டது என்பதில் அடையாளம் ரொம்ப நுட்பமான ஒரு அடையாளம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. அதாவது வெள்ளிக்கிழமை தோன்றிவிட்டது, வியாழக்கிழமை முடிந்து விட்டது இல்லை, குரு ஹோரை போய்விட்டது, சுக்கிரஹோரை தொடங்கிவிட்டது. அது இன்னொரு கோணம். வானியலை பற்றி நன்கு ஆய்வு செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சுக்கிரனுடைய எழுச்சியும் வியாழனுடைய அந்த இறங்கு முகமும் ஒன்றாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். சுஜாதா அவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிபி 885 என்று உறுதி செய்ய முடியும் என்று ஒரு கட்டுரையிலே எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ கிபி 8ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் அதிகாலை பொழுதில் சுக்கிரன் எழுவதும் குரு மறைவதும் ஒரே வேளையில் நிகழ்ந்துள்ளது. அது முழு நிலவு நாள், பௌர்ணமி. அந்த நாள் அப்படியே குறிப்பிடுகிறார்கள். அந்நாள் கிபி 731 டிசம்பர் 18 காலை 3:30 முதல் 4 மணி. இதனை அடி ஒற்றி ஆண்டாள் பிறந்தது கிபி 716 ஆடிப்பூரம் என்று கணக்கிட்டிருக்கிறார்.
பாருங்க எவ்வளவு அழகான ஒரு காலக்கணக்கு. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, புல்லும் சிலம்பின. முன்னர் ஒரு முறை புல்லும் சிலம்பின என்ற பாடல் வந்திருக்கிறதே, அதெல்லாம் கூட்டுக்குள்ளே. இப்ப வெளியில பறவைகள் எல்லா இடங்களிலும் திரிந்து அவை இப்போது சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல புல்லும் சிலம்பியதை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர்கள் இதை ஆசிரிய பெருமக்களோடு ஆச்சாரிய பெருமக்களோடு இணைத்து பேசுவது வழக்கம். குயில் அதுபோல சில ஆச்சாரியர்கள், கொக்கு அதுபோல, அன்னம் போல, கருடன் போல என்று பறவையோடு அவர்கள் ஓமிக்கத்தக்கவர்கள். கண்டத்வனியிலே, அதாவது குரல் வளத்திலே அவர்கள் குயில் மாதிரி. ஏகாகிர சிந்தையில், எப்போதும் மனம் ஒருமுகமாக இருத்தலில் கொக்கு போல, கொக்கொக்கு கூம்பும் பருவத்து என்பார் திருவள்ளுவர். சாரத்தை கிரகித்துக் கொள்வதிலே அன்னபக்ஷி போல, அன்னத்தை போல. கைங்கரியம் என்ற தொண்டு செய்வதிலே கருட பட்சியைப் போல, பல்லடிமை திறத்தினாலே என்று பறவையை அப்படியே அடியார்களோடு ஒப்பிடுவதும் வழக்கம். போது அறி கண்ணினாய், போதுன்னு சொன்னால் முட்டு என்று பொருள். தமிழ் ஒரு அழகான மொழி. அரும்பு, முகை, முகிழ், மொட்டு, மலர். பாருங்க, மலருடைய பல நிலைக்கும் பேர் இருக்கு, இன்னும் கூட இருக்கு. அதாவது வெளியில புறப்படுவது அரும்பு, கொஞ்சம் மேலே வந்தால் அது முகை, கொஞ்சம் அது இதழ் திறக்க ஆரம்பிச்சா அது முகிழ், அது நல்ல விரிந்து விட்டாதான் அதுக்கு மலர் அப்படின்னு பேரு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போது போதுன்னு பேரு. அந்த போது அது போன்ற கண்களை உடையவள். அதுல வண்டு உட்கார்ந்து இருப்பதை போன்ற கண். ஐயா, வெள்ளையா கண்ணில் ஒரு பகுதி இருக்கு, கருப்பா ஒரு பகுதி இருக்கு. அது வெள்ளையா இருக்கிற மலர், அதன் மேலே கருப்பா இருக்கிற வண்டு உட்கார்ந்து இருக்கிற தன்மையினை போதறி கண்ணினாய் என்ற ஓமையாக குறிப்பிட்டார்கள். குளிக்கிறது எப்படி குளிக்கணுமா? குள்ள குளிர குடைந்து நீர் ஆடு. அப்படி ஆடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ. இந்த பெண்ணம்பெரிய அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி உண்டு. அதுபோல குள்ள குளிர என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நல்ல முங்கி குளிக்க வேணும், குடைந்து நீராட வேண்டும். ஆற்றுல, குளத்துல, கிணற்றுல இந்த நீர் வளம் இருக்கிற இயற்கையை புதுப்பிக்கின்ற அந்த அழகான மழைக்கு பிறகு அந்த குளிக்கிற சுகத்தை இந்த வரியிலேயே கொண்டு வருகிறாள். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனா இன்றைக்கு கண்ணனுக்கு நாம் பார்க்க போகிற நாள், ஊருக்கு நலம் செய்கிற நாள், உனக்கு நன்மையான நாள். அப்படி இருக்கும்போது நீ படுத்து கிடக்கிறாயே, பள்ளி அறையிலேயே படுத்து கிடப்பவருக்கு பள்ளி கொண்ட பெருமாளை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமா? அவனை பருகும் சுகம் உனக்கு எப்படி வாய்க்கும்? கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். நீ மட்டும் தனியா மனசுல அனுபவிக்கிறியா? அந்த திருட்டுத்தனத்தை விட்டுடு. கள்ளம் தவிர்ந்து தனியாக அனுபவிக்காதே, கலந்து ஏலோர் எம்பாவாய். இறைவனை எல்லோரும் சேர்ந்து அனுபவிப்பதே சுகம் என்று இந்த பாசுரத்தால் அவர்கள் விளக்கி காட்டுகிறார்கள். 12ஆம் பாடல். கனைத்திளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இதனுடைய பொருள், கன்றை பிரிந்த எருமை தன் கன்றை நினைத்து கனைத்து அந்த நினைப்பால் தனது காம்புகளிலிருந்து விடாது பால் பொழிவதால் வீடெல்லாம் பால் வெள்ளமிட்டு சேராகி கிடக்கின்ற வீட்டின் தலைவனான பெரும் செல்வத்தை பெற்றிருப்பவனது தங்கையே. முன்பு பெரும் கோபத்தால் தென்னிலங்கை மன்னனான ராவணனை அழித்து ஒழித்த மனத்திற்கு இனியவனான ராமபிரானை புகழ்ந்து மார்கழி மாத பனி தலையில் விழுந்து கொண்டிருக்க நாங்கள் உன் வீட்டு வாசலில் கீர்த்தனம் செய்வதை கேட்டும் நீ உறங்கலாமா? கதவை திற, பொழுது விடிந்து இன்னும் நீ உறங்குவது எல்லா வீட்டாருக்கும் தெரிந்து விட்டது. இனியாவது எழுந்திரு, என்ன இது பெரிய உறக்கம் என்கிறார்கள். இந்த பாடலில் எழுப்பப்படுகிறவள் கண்ணபெருமானுடைய நெருங்கிய நண்பனுடைய தங்கை. அவளை எழுப்புகிற போது நற்செல்வன் தங்காய் என்று அவர்கள் அன்போடு அழைக்கிறார்கள். சூழலை முதலில் வர்ணிக்கிறார்கள். ஒரு எருமை அவிழ்த்துவிட்ட பிறகும் பால் கறவாமல் விட்டுவிட்டதால் தன் கன்றை நினைத்து அது பால் பொழிகிறது, அதனால் வீடு சேராகிறது.
கனைத்திளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர என்று பாடலிலே வருகிறது. பக்தி இலக்கியங்களுடைய அடிப்படை நாதமே அன்புதான் பிரமாதம். உண்மையிலேயே வாழ்க்கை ஒரு அறிவுபூர்வமான ஏற்பாடு அல்ல, அது அன்பு பூர்வமான ஒரு ஏற்பாடு. ஒரு எருமையே இப்படி இருக்குமானால் இறைமை என்ற இறை தத்துவத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு இரக்கத்தோடு இருக்க வேண்டிய கடமை உடையவர்கள். எருமை மாடு கன்றுக்கு இறங்கி பால் சொரிவதை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடி காட்டியிருக்கிறார். எருமைகள் பால் பொழிய அன்னக்குஞ்சுகள் அந்த பாலை அருந்தி மகிழ்ந்தன என்று ஒரு கற்பனையிலே பாடுகிறார். சேல் உண்ட ஒன்கணாரின் திரிகின்ற செங்கால் அன்னம் மால் உண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை கால் உண்ட சேற்று மேது கன்று உள்ளி கனைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று எழுதுகிறார். நாட்டு வளத்தை எழுதுகிற போது தாமரைப்பூவில் உறங்கிக் கொண்டிருக்கிற அன்னக்குஞ்சுகளுக்கு எருமை மாடு தன்னுடைய கன்றை நினைத்து சொரிந்த பால் அவைகளுக்கு கிடைத்தன என்று கோசல நாட்டு வளத்தை பாடுகிற போது குறிப்பிடுகிறார். உண்மையிலேயே இந்த எருமைகள் இப்படி பால் கறக்கும் என்கிற தன்மையினை வேறு ஒரு வகையில் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் பாடிக்காட்டி இருக்கிறார். வெள்ளி வீதியார் என்ற ஒரு புலவர். அவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிறார். காமத்தை பற்றி பாடுகிற போது தலைவன் வந்து எங்களை அனுபவிக்கவில்லை, எங்கள் இளமையோ வீணாகிறது, எங்களுக்கும் பயனில்லை அவனுக்கும் பயனில்லை, உடம்பில் பசலை நோய் வந்து துன்பப்படுகிறேன் என்று எழுதுகிறார். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல் ஆண் தீம்பால் நிலத்து உக்காங்கு, அவர் பசு என்று எழுதுகிறார். இது சங்க இலக்கிய பாடல். ஆண்டாள் சங்க இலக்கியங்களை படித்தவள் என்பதற்கு இது ஒரு அடையாளம். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியர் வேண்டும் என்று குறுந்தொகையிலே வெள்ளி வீதியார் என்ற புலவர் எழுதி காட்டியிருக்கிறார். இன்னொரு கோணத்திலே பார்க்கிற போது வியாக்கியானம் பண்ணினவர்கள் எருமை மாடு கன்றை நினைத்து படுகிற பாட்டை சொல்லிவிட்டு எருமைகள் கரவாவிட்டால் படும் பாடு இந்த பெண்கள் கோபியர் சொல்லுகிறார்களா என்ன, அனைவரும் எருமை படுகிற பாட்டை நாங்கள் அல்லவா உன்னாலே படுகிறோம் என்று கண்ணனுக்கு புரிய வைக்கிறார்களாம். எனவே கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர. சென்ற பாடலிலே பால் கறப்பதை பற்றிய குறிப்பு வந்தது. கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்று வரும். இந்த பாடலிலே பால் கறவாமை பற்றிய குறிப்பு வந்தது. அப்படியானால் எது உண்மை? இப்படி எடுத்துக்கொள்ள வேணும். பக்தி யோகத்தில் ஈடுபட்டிருக்கிற தன்மையினை இந்த பாடலும், கர்மயோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களை பற்றிய குறிப்பை அந்த பாடலிலும் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் என்று பொருள் கொள்ள வேண்டும். நற்செல்வன் தங்காய், சிறந்த செல்வமுடையவனுடைய தங்கையே. அவன் எப்படி நற்செல்வனாக இருக்கிறான்? கண்ணனுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருவன். அதை ஆழ்வார் பாடுகிற போது சொல்லுகிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. கண்ணன் எப்போதும் யாராவது ஒருத்தனுடைய தோளை அணைத்தபடி இருக்கிறானாம். அப்படி ஒரு கையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி. எனவே கண்ணனுடைய மிக நெருக்கமான நண்பன் அவனை விட்டு வராமையினாலே அவன் வீட்டு எருமை கறவாதபடி போயிற்று என்று பொருள் கொள்ள வேண்டும். தமிழிலே மாடு என்பதே செல்வத்தை குறிப்பது. எனவே அந்த மாட்டின் பெருஞ்செல்வம் உடையதால் நற்செல்வன் தங்காய் என்று பொருள் செய்தார்கள். தத்துவார்த்தமாக பொருள் செய்தவர்கள் ஆண்டாளுக்கு சகோதரராக எம்பெருமானாரை சொல்லுகிற மரபு வழி சிந்தனையினை கொண்டு வருகிறார்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும் புதூர் மாமுனிக்கு பின்னானாய் வாழியே என்று ராமானுஜருக்கு தங்கையாக ஆண்டாள் பேசப்படுகிறாளே. கோயில் அண்ணா வாரும் என்று ஆண்டாள் அழைத்தாளே, அந்த இங்கு நினைவூட்டி நற்செல்வன் தங்காய் என்ற ஆண்டாளையே குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, கைங்கரிய லட்சுமி அதுதானே செல்வம். இந்த உலகத்தில் பகவானுக்கு செய்கிற சேவையே பெரிய செல்வம் என்று வேறு ஒரு கோணத்திலும் இதற்கு உரை எழுதுவார்கள். இந்த பெண்கள் இப்போது பேசுகிறார்கள். அம்மா, உன் வீட்டு வாசலிலே மார்கழி பனி தலையிலே வந்து விழுகிறது.
நாங்கள் எதை பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் தெரியுமா? உன் வீடு சேராகி கிடக்கிறது, எருமை பால் ஓட ஓட கீழே கால் வைக்க முடியவில்லை, சேராகி இருக்கிறது. பழைய காலத்தில் வீட்டு கதவுல நாதாங்கி என்று ஒன்று தொங்கும். அதைத்தான் நாதம் சத்தம் போடுவார்கள், தட்டினா வீட்டுக்குள்ளே கேட்கும் என்ற காலிங் பெல். இன்றைய மெத்தட்ல அந்த நின் வாசல் கடை பற்றி நாங்கள் நாதாங்கியை பற்றி கொண்டு நிற்கிறோம். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார்கள், மேலே பனிவெள்ளம் மனத்தே